அதே போல மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். நம்முடைய கட்டிட தொழிலாளர்கள் அவர் பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கட்டட வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். படுகாயமடைந்தால் 2 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இது போல பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றும். அது மட்டுமல்ல, இப்பொழுது ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி தரமில்லாத அரிசி இருப்பதாக என்னிடத்திலே புகார் வந்திருக்குது. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே இந்த மளிகை கடையில் எப்படி அரிசி இருக்குதோ அதே தரத்துடன் அரிசி எத்தனாயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, ஏழைகளுக்காக இந்த திட்டத்தை அதிமுக அரசு அமைந்தவுடன் நிறைவேற்றிய தீரும். அதே போல அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இப்ப விலையெல்லாம் அரிசி கொடுக்கிறோம், விலையெல்லாம் பருப்பு வழங்குவோம், விலையெல்லாம் எண்ணெய் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம எங்க பார்த்தாலும் இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இதற்கு காரணம் இன்றைக்கு நம்முடைய காவல்துறை செயலிழந்து இருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற அரசாங்கம் சரியான முறையை செயல்படாத காரணத்தினாலே, திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலே, பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினாலே போதைப் பொருள் விற்பனையை தடுத்து நிறுத்த முடியல. கையிலாகாத ஒரு முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? 8 கோடி தமிழ் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இந்த போதைப் பொருள், கஞ்சா போதைப் பொருள் தமிழகத்தில் அனைத்து இடத்திலையும் கிடைக்குது இல்ல? கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து வீதி எல்லா பக்கமும் கஞ்சா விற்காத இடமே இல்லை. தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக திமுக ஆட்சியிலே மாறிவிட்டது. ஆக இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தின் காரணமாக மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு தமிழகத்தில் நம் கண் முன்னே நம்முடைய செல்வங்கள் இன்றைக்கு சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் வந்தாச்சு. அதிமுக ஆட்சிகளுடனே தமிழகத்தில் கஞ்சா விற்பனை அறவாக ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம். இது எங்களுடைய திட்டம். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நாடு அழிவு பாதையில் போயிட்டு இருக்குது. நாடு அழிவு பாதையில் போயிட்டு இருக்குது. இதை காப்பாற்ற வேண்டியது இங்க இருக்கின்ற மக்கள் தான். நீ நினைச்சா தான் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இருக்கிற காரணத்தால 2 வயசு குழந்தையை கூட விட்டு வைக்கல. 2 வயசு குழந்தைய கதற பாலியல் கொடுமை செய்யப்பட்டு அதனால அந்த கொலை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமா கூட பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர்ந்தால்தான், ஒரு நல்ல ஆட்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிலைமை முழுமையாக மாறும். தமிழகத்தில் இருக்கின்ற பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும். அதோடு இன்றைக்கு விவசாயிகள் நிறைந்த பகுதி நம்முடைய விவசாய பெருமக்கள். இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் கால்நடை வளர்ப்பு அதிகம். நம்முடைய கால்நடை வளர்ப்பு இன்றைக்கு கலப்பின பசுகளை வளர்த்துறோம், பால் கறந்து சொசைட்டிக்கு ஊத்துறோம். அதனால பல குடும்பம் பிழைச்சிக்கிட்டு இருக்குது. விவசாயி தொழிலாளி. ஆக இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு கொடுத்து நம்முடைய பசுகள், கலப்பின பசுகளை விவசாயிகளை உருவாக்கி தந்து இன்றைக்கு கூடுதலாக பால் கறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது பால் பண்ணைக்கு, அங்கே பஃபாலோ பால் பண்ணை என்ற நிறுவனத்தில் போய் பார்த்தேன். தம்பி அந்த கொடி கீழே இருக்கு, தம்பி அதிமுக கொடி இருக்கு. அங்க போய் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு பசு 65 லிட்டர் பால் கறக்குது. 65 லிட்டர் பால் கறக்குதுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு நம்முடைய விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு நாம கலப்பின பசுக்களை உருவாக்கி தர வேண்டும் என்ற அடிப்படையில்
அவர்களோடு கலந்து பேசி நம்முடைய தலைவாசல்ல 1200 கோடியில் 1050 ஏக்கரால பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா. நானும் ஒரு விவசாயி என்ற முறையில் விவசாயம் செழிக்க வேண்டும், விவசாய தொழிலாளி மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை கொண்டாந்தேன். ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா கட்டியாச்சு. நான் இருக்கும்போதே அதில் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை திறந்தேன், அப்படியே மூடி கிடக்குது. இதில் என்ன அரசாங்கத்தில் கால்புழு வச்சு தேவை? இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தா கலப்பின பசுக்கள் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தேவையான சீதோஷ நிலைக்கு தக்கவாறு கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளி கொடுக்கும் போது ஒரு பசு 40 லிட்டர் பால் கறக்கும். ஒரு பசு 40 லிட்டர் பால் கறக்கும். அப்படி 2 பசு வளர்த்துனா குடும்பத்து செலவுக்கு போதும். நல்ல திட்டம் தானே? இன்ன வரைக்கும் திறக்கல, இன்ன வரைக்கும் பூட்டி கிடக்குது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? மக்கள் விரோத அரசாங்கம், விவசாயிகள் விரோத அரசாங்கம் தேவையா?